இருந்தவர்களை எல்லாம் இழந்துவிட்டோம். இழந்துவிட்டு பரிதவிக்கும் தமிழ் மக்களின் மனமானது இருப்பவரை கக்க மனம் வராது. 4 குண்டுகளை உன் நெஞ்சில் வாங்கும் முன்பு என்ன நினைத்து கொண்டு இருப்பாய்? தன் தகப்பனை காண வேண்டுமென்றா? இல்லை அம்மாவை பார்க்க வேண்டுமென்றா? இல்லை, நீ பிறக்கும் பொழுது உன் அழுகையை நிறுத்த கிளிஞ்சல்கள் அல்ல, தோட்டாக்களை கிளிஞ்சல்கள் போல மாற்றியிருப்பார் உன் தந்தை. நீ எழுந்து நடக்க தள்ளுவண்டி அல்ல, துப்பாக்கிகளை வைத்து நடைபயிற்சி செய்திருப்பாய். நீ தூங்குவதற்கு உன் காதில் கதைகளை அல்ல, கரும் புலிகளின் தியாகத்தை கூறியிருப்பார். காலை எழுந்ததும் குருவிகளின் கூச்சலை அல்ல, வீரர்கள் வெடி சத்தத்தை கேட்டு எழுவார். பயம் என்பது என்னவென்று தெரியாமல் வளர்த்த உன் தந்தை இன்று தமிழர்களின் தலைவராக ஆக்கிவிட்டார். வருங்கால தமிழர்களுக்கு போராட்டத்தை கடத்தி செல்ல உன்னையாவது காக்க தவறிவிட்டார் உன் தந்தை. உன்னை மட்டுமல்ல, எங்களையும் விட்டுவிட்டார். ஏனென்றால் தன் குடும்பத்தை தமிழர்களிடம் தந்து இருக்கலாமோ என்ற எண்ணம் எங்களிடம் உள்ளது. எங்களுக்கென்று யார் இருக்கிறார் இப்பொழுது? இருந்தவர்களை எல்லாம் இழந்து விட்டோம். இழந்துவிட்டு பரிதவிக்கும் தமிழ் மக்களின் மனம் என்பது இருப்பவரை காக்க மனம் வராது. சிறு பிள்ளை என்று பாராமல் 4 குண்டுகளை பாய்த்து தன் வெறியை தீர்த்த சிங்களவர்களை மீண்டும் வெறியாட்டம் ஆட வேண்டும் என்ற எண்ணம் என் தலைவன் நினைக்கவில்லை. ஏனென்றால் அவன்தான் எங்கள் தலைவன். வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ் ஈழத்துக்கு தன் உயிரை இழந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் வீர வணக்கம். ஈழம் வெல்லும், தமிழ் ஈழம் வெல்லும். நன்றி.